தவறுகள் செய்வோம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த தவறுகளோடவே வாழ்ந்துடக்கூடாது. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மாற்றிக்கணுன்னோ இல்லை கைவிடணுன்னோ ஆசைப்படுற ஒரு சில தவறான பழக்கங்கள் இருக்கும். முதல்ல தவறான பழக்கங்கள், அதாவது பேட் ஹேபிட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஏன்னா எனக்கு தவறாக தெரிகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு சரியானதாக இருக்கலாம். உங்களுக்கு தவறுன்னு தோன்ற பழக்கம் எனக்கு சரியானதாக தெரியும். ஆனால் பொதுவாக எதெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம செய்கிற ஒரு விஷயம் நிகழ்காலத்திலேயோ இல்லை வரப்போகிற எதிர்காலத்திலேயோ நமக்கோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அது தவறானது. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதாலேயோ இல்லை செய்யாது இருக்கிறதாலேயோ நம்ம ஆரோக்கியம், நேரம், பொருள், உழைப்புன்னு இந்த 4ல் 1 வீணாக போனாலும் அது தவறான செயல்தான். இந்த வகையில் பார்த்தா நமக்குள்ள ஒரு சில பழக்கங்கள் தவறானதாக இருக்கலாம். அதை நம்ம மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறதும் நியாயம்தான். அதுக்காக தான் 3 சுலபமான வழிகளை நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சின்ன சின்ன அடிகளாக எடுத்து வைங்க. நம்ம 100 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளால் ஒரு முறை ஒரு அடியை தான் எடுத்து வைக்க முடியும். ஒரு பழக்கத்தை ஒரே அடியாக மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணி அதை செய்ய முடியாமல் போகிறத விட 25%, 50%, 75%, 100%ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செய்யும்போது நம்ம மூளைக்கே மாற்றத்தை ஏற்றுக்க ரொம்ப சுலபமாக இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. 2வது, உங்கள் ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. அதாவது உங்களை அந்த பழக்கத்தை செய்ய தூண்டுறது என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடுறது உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம்னா அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு வேளை டிவியோ அல்லது யூடியூபோ பார்த்துக்கிட்டு முக்கியமான வேலையை நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடுறீங்கன்னா அப்போ உங்கள் ட்ரிகர் பாயிண்ட் அந்த டிவி அல்லது யூடியூப் தான். இந்த ட்ரிகர் பாயிண்ட் ஒரு விஷயமாவோ இல்லை மனிதராகவோ இல்லை சூழ்நிலையாகவோ கூட இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிச்சு உடனே ஒதுக்கி வைங்க. கடைசியாக, நீங்கள் மாற்றிக்கணும்னு ஆசைப்படுற பழக்கத்துக்கு பதிலாக ஒரு புதிய நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. அதை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்போது உங்கள் ஃபோனுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்கை வைங்க. எப்போல்லாம் ஃபோன் எடுக்கணும்னு எண்ணம் வருதோ அப்போல்லாம் அந்த புக்கில் இருந்த ஒரு 5 பக்கத்தை படிங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்ற நினைக்கிற பழக்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற வேறு ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறது மூலமாக கொஞ்சம் ஈஸியாகவே தவறான பழக்கங்கள்லேருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் எந்த பழக்கத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.